தாவேகா ஆட்சி 100வது நாளில் கோட்டை கதவை தட்டிய ஊழல் வழக்கு. அமித்ஷாவிடமிருந்து வந்த அவசர செய்தி. ஆதவ் அர்ஜுனாவை கட்டம் கட்டும் அமித்ஷா. சீக்ரெட் ஆதாரத்தை கொடுத்த திமுக. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்த நிலையில் திமுகவை சேர்ந்த பல முன்னாள் ஊழல் அமைச்சர்களும் அடுத்தடுத்து தட்டி தூக்கப்படுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் பாயவில்லை. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் திமுக முன்னாள் அமைச்சர்களை கட்டம் கட்ட முயற்சி எடுத்தாலும் அதுவும் பலனளிக்கவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த KA நேரு அப்போதே அமலாக்கத்துறையால் சுற்றி வளைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாறிய பிறகு கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்போது அமலாக்கத்துறையால் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதாகவே தெரிகிறது. அதிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றமும் முன்ஜாமீன் கொடுத்துவிட்டது. இதனால் தமிழக வெற்றி கழக அரசால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தற்போது திமுக புலிகள் பாதுகாப்பாகிவிட்டார்கள். உதயநிதியை கூட கைது செய்து உடனே விடுவித்து விட்டார்கள். இப்படியான நிலையில் இப்போது வரை மத்திய அரசுடன் எந்த மோதலிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அமைதி காத்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். என்றாலும் அவரது கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதனால் சத்தமில்லாமல் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சில விஷயங்களிலும் முதலமைச்சராக ஈடுபட்டு வருகிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதோடு தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், நவோதய பள்ளிகளை தமிழ்நாட்டுக்குள் விடமாட்டோம் என்பது உள்ளிட்ட சில விஷயங்களை மத்திய அரசுக்கு எதிராக விஜயும் செய்து கொண்டு வருகிறார். இருப்பினும் கடந்த திமுக ஆட்சி காலத்தை போன்று நாமும் ஓங்கி குரல் கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியில் கை வைத்து விடுவார்கள் என்று அடக்கி வாசிக்கிறார் முதலமைச்சர் விஜய். இருப்பினும் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்ட திமுக தற்போது மத்திய பாஜக அரசுடன் நெருக்கமாகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட பாஜகவின் அரசியல் முடிவுகளுக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் ஒப்புதல் கொடுத்துவிட்டார்கள். இதன் காரணமாக விரைவில் மத்திய அமைச்சரவையில் திமுகவும் இணைய போகிறது. திமுகவில் உள்ள கனிமொழி உள்ளிட்ட 2 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கவும் பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளது. இந்த நேரத்தில் தாவேகா அரசு மீது நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கோட்டையில் உள்ள தங்களது ஆதரவு IAS அதிகாரிகள் மூலம் ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் கண்காணித்து வந்தது திமுக. அந்த வகையில் தாவேகாவுக்கு பல வகையிலும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவை தான் முதற்கட்டமாக தட்டி தூக்க வேண்டும் என்று கடந்த 100 நாட்களாக திமுகவின் ஆதரவு அதிகாரிகள் மோப்பம் பிடித்துக் கொண்டே வந்தார்கள். அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனாவின் பொதுப்பணித்துறையில் விடப்பட்ட டெண்டர்களில் ஒரு டெண்டரில் அவர் செய்துள்ள ஊழல் ஆதாரங்கள் தற்போது சிக்கியிருக்கிறதாம். குறிப்பாக மாணிக்கம் அண்ட் கோ என்ற நிறுவனத்திற்கு டெண்டர் விட்ட முறையில் 5 கோடி 50 லட்சம் ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக திமுக தரப்பிலிருந்து டெல்லிக்கு ஆதாரத்தை கொடுத்துவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ஊழல் விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேகம் காட்ட தொடங்கியுள்ளாராம். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் சட்டமன்ற தேர்தலில் வென்ற பிறகு அமைதியாகிவிட்டாலும் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு பாஜகவுக்கு எதிரான அரசியலைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இதன் காரணமாக சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருந்த பாஜகவுக்கு திமுக தற்போது பல ஆதாரங்களை கொடுத்து தாவேகாவை சிக்க வைத்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் ஆட்சியில் ஊழல் செய்ததற்கான முக்கிய துருப்புச்சீட்டு டெல்லிக்கு போய்விட்டது. அதிலும் திமுக தரப்பு இந்த ஆதவ் அர்ஜுனா மட்டுமின்றி இன்னும் பல தாவேகா அமைச்சர்களுக்கும் குறிவைத்து விட்டதாம். அதனால் அடுத்தடுத்து இன்னும் சில அமைச்சர்களும் ஊழல் வழக்கில் சிக்குவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உடனடியாக டெல்லிக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா உத்தரவிட்டுள்ளாராம். அதனால் போக போக இன்னும் பல தாவேகா அமைச்சர்கள் இதுபோன்ற டெண்டர் ஊழலில் சிக்கி மத்திய அரசின் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை உள்ளிட்ட பல அமைப்புகளும் தாவேகா அமைச்சர்களை கட்டம் கட்டுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் விஜயின் ஆட்சிக்கு ஆப்படித்துவிட வேண்டும் என்பதற்காகவே தற்போது டெல்லி சென்று பாஜகவிடம் டீல் போட்டுள்ள திமுக அடுத்தடுத்து விஜய்க்கு பலதரப்பட்ட குடைச்சல்களை கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. பாஜக மகளிர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் திடீர் நீக்கம். டெல்லி எடுத்த அதிரடி முடிவு. பாஜக தேசிய தலைவராக நிதின் நவீன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பொறுப்பேற்ற நிலையில் நேற்று தேசிய அளவில் நிர்வாகிகளை மாற்றம் செய்திருப்பதோடு பலரை பொறுப்புக்கு கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு பாஜகவில் பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கும் திரிபுராவின் முன்னாள் முதலமைச்சர் லிப்லப் குமாருக்கும் தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது.
பாஜகவின் ஐடி பிரிவு தலைவராக அமித் மாளவியாவை நியமித்திருக்கிறார். இப்படியான நிலையில் தமிழகத்தின் வானதி சீனிவாசன் பாஜக மகளிர் அணி தலைவி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். 2020 அக்டோபர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் அந்த பொறுப்பில் ஆக்டிவாக இல்லை என்று ஏற்கனவே கருத்துகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதோடு தற்போது 56 வயதாகும் வானதி சீனிவாசன் 2014 முதல் 2020 வரை தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராகவும் 2020 முதல் மாநில துணைத் தலைவராகவும் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் பாஜக மகளிர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டார். அதோடு தேர்தல் அரசியலில் 2011 மயிலாப்பூர் மற்றும் 2016 கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி தோல்வியடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் கடந்த 2026 தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இப்படியான நிலையில்தான் தற்போது பாஜக மகளிர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக குரூப் குமாரி சாவித்ரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடித விவகாரம் நீதிமன்றத்தில் சபாநாயகர் பிரபாகர் கொடுத்த விளக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த நிலையில் அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள். அவர்கள் தவிர SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இந்த நிலையில் அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி கட்சியின் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அப்போது அவர்களின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் பிரபாகர் ஏற்றுக்கொண்டார். அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அப்போது நடைபெற்ற விசாரணையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது சொந்த விருப்பத்தின்படி ராஜினாமா செய்தார்களா அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரிலாவது ராஜினாமா செய்தார்களா என்பதை சபாநாயகர் விசாரித்திருக்க வேண்டும் என்றும் அதோடு இந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் அவர் வழக்கை எதிர்கொள்ளவில்லை என்றும் அதிமுக சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் அது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் சபாநாயகர் பிரபாகர் தரப்பில் ஒரு மனு மூலம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வழக்கை பொறுத்தவரை சட்டமன்ற செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவை போதுமானது என்பதால் தனியாக நாங்கள் தாக்கல் செய்யவில்லை. மற்றபடி நீதிமன்றத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். சட்டமன்ற செயலாளர் மூலம் பதில் மனு தாக்கல் செய்தது எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். முக்கியமாக ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தங்களது கைப்படவே எழுதி கொடுத்த ராஜினாமா கடிதத்தையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். தங்களின் சுய விருப்பத்தின் பெயரிலேயே ராஜினாமா செய்வதாக அவர்கள் சொன்னதால் தனது கடிதங்களை ஏற்றுக்கொண்டதாகவும் சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அவர் கொடுத்த இந்த விளக்கத்தை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் சபாநாயகர் பதிலளிக்க அவகாசம் கொடுக்குமாறு அதிமுகவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். விசாரணை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.